ஆழ்கடத்தல் வழக்கில் திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி. தற்போது ஆழ்கடத்தல் வழக்கில் நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் ஏடிஜிபி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் டிஎஸ்பி புகழேந்தி விசாரணை நடத்திய நிலையில் மீண்டும் திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இன்று உள்துறை செயலருடைய உத்தரவை தொடர்ந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், விவரம் என்ன? எதற்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டிருக்கார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி? திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு மீண்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கூடுதல் டிஜிபி ஜெயராம் அழைத்து வரப்பட்டிருக்கார். ஏறக்குறைய 15 மணி நேரத்திற்கு மேலாக ஜெயராமிடம் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஜெகன்மூர்த்தி மற்றும் ஜெயராம் 2 பேரையும் ஒரே இடத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. திருவலாங்காடு காவல் நிலையத்தில் ஏற்கனவே ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணையானது காலை முதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திலிருந்து ஜெயராமை காவல்துறை அழைத்து வந்திருக்கார்கள். ஒரே இடத்தில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 2 டிஎஸ்பிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த கடத்தல் வழக்கில் ஜெயராம் மற்றும் ஜெகன்மூர்த்திக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்தும் அதே நேரத்தில் செல்போனில் இருவரும் பேசிக் கொண்டதற்கான ஆதாரம் இருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தெல்லாம் இந்த விசாரணையானது நடத்தப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மகேஸ்வரிக்கும் 3 பேருக்கும் என்ன தொடர்பு என்ற கோணத்திலையும் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திலிருந்து ஜெயராம் திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு சற்று முன்பு அழைத்து வரப்பட்டிருக்கார். ஜெகன்மூர்த்தியிடம் காலையிலிருந்து திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது செங்கல்பட்டு டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் தற்பொழுது ஜெயராமை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். ஒரே இடத்தில் வைத்து 2 பேரையும் விசாரணை என்பது இந்த வழக்கில் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. விசாரணைக்கு பின்னர் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை, குறிப்பாக கைது நடவடிக்கை இருக்குமா என்ற முழுமையான விவரம் தெரிய வரும் என திருவள்ளூர் எஸ்பி தகவலாக இருக்கிறது. அவருடைய தகவல் விசாரணைக்கு பின்னர் தான் கைது நடவடிக்கை குறித்து தகவல் சொல்ல முடியும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு நேரம் விசாரணை நடைபெறும், எந்தெந்த கோணத்தில் விசாரணை நடைபெறும் என்ற அடிப்படையில் அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக காவல்துறையுடைய தகவலாக இருக்கிறது. தேவப்பிரியன். கோகுல், இப்ப காவல்துறை ஒரு பக்கம் சட்ட நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க, அவர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்ப சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபிக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? நீதிமன்றம் ரொம்ப கடுமையான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அவருக்கு முன்பு இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்பு என்ன? அவர் எப்படி இந்த வழக்கில் கைது நடவடிக்கைக்கு உள்ளாகிறாரு? நிச்சயமாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஜெயராமை இந்த வழக்கில் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நேற்று உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்தே அவரை காவல்துறை அழைத்து வந்து முதலில் திருவலாங்காடு காவல் நிலையத்தில் வைத்து நள்ளிரவு வரை விசாரணை நடத்தினார்கள். அதன் பின்னர் திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு இதுவரை விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கார். இந்த வழக்கில் கூடுதல் டிஜிபி மீது வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, அவருடைய வாகனத்தை இந்த கடத்தல் சம்பவத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த முதல் தகவல் அறிக்கையிலேயே அவருடைய வாகன எண்ணான TN06G0606 என்ற எண்ணானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே எதற்காக இந்த வாகனத்தை கொடுக்கும் அளவிற்கு கூடுதல் டிஜிபிக்கு இந்த சம்பவத்தில் என்ன தொடர்பு, ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மகேஸ்வரிக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு, எப்படி ஜெகன்மூர்த்தியை இவர் தொடர்பு கொண்டார் என்ற அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே செல்போன் தொடர்புகள், அதாவது இருவரும் பேசிக் கொண்டிருப்பதாக செல்போன் தொடர்புகளை காவல்துறை உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் ஜெகன்மூர்த்தி விசாரணை நடைபெறக்கூடிய திருவலாங்காடு காவல் நிலையத்தில் வைத்தே தற்பொழுது ஜெயராமுடமும் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 3 பேருக்கும், மகேஸ்வரி, ஜெயராமன் மற்றும் ஜெகன்மூர்த்தி 3 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த முக்கோண தொடர்பு என்ன என்பது குறித்து இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு சாதகம் செய்வதற்காக பேச்சுவார்த்தை மூலம் அவர் அந்த குடும்பத்திற்கு சாதகம் செய்வதற்கான முயற்சி நடைபெற்றதா என்ற கோணத்திலும், ஏதாவது பணம் கைமாறியதா என்ற கோணத்திலையும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. சில லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுடைய தந்தையிடமிருந்து காவல்துறை கைப்பற்றியிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் அந்த பணம் எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது, கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக
கொடுக்கப்பட்ட பணமா அல்லது அந்த மகளை திருமணம் செய்த குடும்பத்திற்கு கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பணமா என்ற அடிப்படையெல்லாம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. புரட்சி பாரதம் கட்சியுடைய வழக்கறிஞர் சரத்குமார் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர் அளித்த வாக்குமூலமும் ஜெகன்மூர்த்தியுடைய தொடர்பை இந்த வழக்கில் உறுதி சேர்க்கக்கூடிய நிலையில் தற்போது ஜெயராம் மற்றும் ஜெகன்மூர்த்திக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன என்ற அடிப்படையில் விசாரணையானது நடத்தப்பட்டு விசாரணைக்கு பின்னர் அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கையோ மற்ற சட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.